கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். வேதத்திலே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகின்றது, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்று. எவ்வளவு அழகான வார்த்தை இல்லையா? உங்களுடைய தேவ அன்பை ஏதோ வார்த்தையினால நம்ம காட்டிட்டு போறதல்ல, வசனத்தை மட்டும் பேசிட்டு போகிறது அல்ல, அந்த அன்பை கிரியைகளினால் உண்மையினால் வெளிப்படுத்தி அந்த அன்பை காட்டுங்கள் என்று இங்கே கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளை பார்க்க முடிகிறது. அன்பு ஜனமே, அழகான ஒரு வேத வசனம் உண்டு இல்லையா? விசுவாசம் கிரியைகளிலே வெளிப்பட வேண்டும், கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று. அதாவது நான் ஏசப்பாவை விசுவாசிக்கிறேன்னு மட்டும் சொல்லிட்டு போகாம, சோதனையின் காலங்களிலும் பரீட்சையின் நேரங்களிலும் பலவிதமான உபத்திரவத்தின் மத்தியிலும் ஏசப்பாவை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம் என்பதனை அந்த பாடுகளின் கண்ணீரின் மத்தியிலே நம்ம அவரை மட்டும் சார்ந்து வாழ்ந்து காட்ட வேண்டும், கிரியைகளிலே அதை வெளிப்படுத்த வேண்டும். இல்லாம நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், அவரை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நமக்கான சோதனை காலங்கள் வருகிற பொழுது, சிலுவையை சுமக்க வேண்டிய தருணங்கள் வருகிற பொழுது அப்படியே ஆண்டவரை விட்டுட்டு பின்மாறி ஓடுகிறது அல்ல விசுவாச வாழ்க்கை. அதே போலதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய அன்பு கிரியைகள்ல இருக்க வேண்டும், வெறும் வார்த்தையினால மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து நம்மை நேசிக்கிறதாக சொன்னார் இல்லையா? வெறும் வார்த்தையினால அவர் சொல்லிவிட்டு போகல, நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்தார். ஒன்று, சிலுவையின் அன்பிலே அந்த உண்மையான அன்பை வெளிப்படுத்தினார். நமக்காக காயங்கள் ஏற்று, நமக்காக அவமானங்களை ஏற்று, நமக்காக சகிப்புத்தன்மை எல்லாவற்றையும் அவர் பொறுத்து கொண்டு அவ்வளவு தூரம் நம்மை உண்மையாக நேசிக்கிற அந்த அன்பை அவர் கிரியைகளிலே காண்பித்தார். வார்த்தைனால மட்டும் சொல்லிட்டு போகல. அதே போல வேதத்துல பார்க்கிற பொழுது, கள்ளர் கையிலே அகப்பட்ட ஒரு மனிதன் குற்றுயிராக கிடக்கிறான், காயத்தோடு, இரத்த காயங்களோடு. ஆசாரியன் பார்த்துவிட்டு விலகி போகிறான், லேவியன் பார்த்துவிட்டும் விலகி போகிறான். ஆனா நல்ல சமாரியனை பாருங்க, பார்த்துட்டு சுகமாகும்னு சொல்லிட்டு போகாம அப்படியே சத்திரத்திலே கொண்டு சேர்த்து கிரியைகளிலே அன்பை வெளிக்காட்டி அந்த மனுஷன் சுகமாகும்படியான வழிமுறைகளை செய்து விட்டு போகின்றார். இன்றைக்கும் தேவன் நம்ம கிட்ட கேட்கிறாரு, உங்களுடைய அன்பிலே இன்றைக்கு வசனம் மட்டும் இருக்கிறதா, இல்லை செயல் இருக்கிறதா என்று. வழியருகே ஒரு மனுஷன் பசிக்குதுன்னு நம்மை பார்த்து கேட்குறான் இல்லையா? காட் பிளெஸ் யூ, கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார் விட்டு சொல்லிட்டு போகிறது அல்ல அன்பு. பசிக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கிறது தான் கிரியைகளிலே வெளிப்படுத்துகிற அன்பு. ஆகினால் அன்பு ஜனமே, இன்றைக்கு நம்மை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். ஒரு கஷ்டத்தில் இருக்கிற பொழுது நம்மால் முயன்றால் அவர்களுக்கு உதவி செய்யலாம், இல்லையேல் அவர்களுக்காக பாரம் எடுத்து ஜெபிக்கலாம். நம்மால் எது முடியுமோ அதை கிரியைகளிலே வெளிப்படுத்துவது தான் உண்மையான தெய்வீக அன்பு. அதை விட்டுட்டு வெறும் வார்த்தையை சொல்லிட்டு கடமைக்காக வெளியிலே ஏதோ நல்லா அவங்க கிட்ட அவங்கள நேசிக்கிற மாதிரி ஏதோ கவருகின்ற சில நேசிக்கிற வார்த்தைகளை மாத்திரம் சொல்லிவிட்டு போவதினால் அந்த அன்பிலே உண்மைத்துவம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. என் அன்பு ஜனமே, அநேகர் சொல்லுவாங்க அன்பு மனசுல இருக்கு, வெளியில காட்டல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, விசுவாசமானாலும் அந்த விசுவாசத்தை கிரியைகளிலே வெளிப்படுத்த வேண்டும். அன்பு என்றாலும் அதனை வெளிப்படுத்தி கிரியைகளிலே காண்பிக்க வேண்டும். அதன் அவர் சொல்லுகிற நாவினால மட்டும் இல்லை, வசனத்தினால மட்டும் இல்லை, கிரியைகளினாலும் உண்மையினாலும் மற்றவங்களை தேவனுடைய அன்போடு இணைந்து அன்பு கூற கடவோம் என்று. இன்றைக்கு நம்மை தெய்வீக அன்பிற்கு நேராக ஒப்பு கொடுப்போம். ஒரு நல்ல சமாரியனை போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிக்காட்டின அன்பை போல நாமும் பிறருக்கு கிரியைகளிலே அன்பை வெளிக்காட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை தேசத்திலே வெளிப்படுத்துவோம். நம் மூலம் அவருடைய நாம மகிமை அடையட்டும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களை நீங்கள் ரொம்ப நேசிக்கிறீங்க அப்பா.
பாவியா இருந்த பொழுதும் நேசித்தீங்க, தகுதியற்றிருந்த பொழுதும் நேசித்தீங்க, தரம் இழந்து நின்ற பொழுதும் நேசித்தீங்க, தொலைந்து போன பொழுதும் நேசத்தால் தேடி வந்தீங்க. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில அந்த அன்பை கிரியைகளிலே காண்பிக்கிறோமா என்று கேட்டால் பல நேரங்களிலே இல்லை ஆண்டவரே. ஆகையினால் உம்மை போல நாங்களும் அன்பை கிரியைகளிலே காண்பிக்கின்ற பிள்ளைகளாக மாற பலன் தாருங்க. ஏதோ வார்த்தைனால மாத்திரம் அன்பை சொல்லிவிட்டு போகிறது அல்ல, அதை செயலிலே காண்பித்து உங்க நாம மகிமை அடையும்படி உமக்கு சாட்சியாய் அந்த அன்பு வெளிப்படும்படிக்கு தேவன் எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அப்பேற்பட்ட ஒரு கிரியைகளுக்கு நேராக எங்களை நடத்த வேண்டும் என்று உங்களுடைய கரங்களிலே எங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்கின்றோம். தேவனுடைய நாம மாத்திரம் மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.